ஆக்ஷன், டிராமா, சஸ்பென்ஸ்னா அங்க எல்லாத்தையுமே பார்த்தேம்மா. அம்மா, அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் காட் கிட்ட போயிட்டாரு. அதான் காரை வச்சு இடிச்சிட்டாங்களே. நாங்க வீட்டுக்கு வரும்போது டாடி நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். டாடியும் டிரைவர் அங்கிளும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடி டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். எந்த அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அவர் அந்த பார்ட்டில இருந்தாரா. அதான் நீங்களும் டாடியும் போன பார்ட்டில. அப்போ டாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பார்ட்டில லைட் விழுந்ததுல அது தானா விழலையா, விழ வச்சாங்களாம். அம்மா, இதுக்கு அர்த்தம் என்னம்மா? ஒருவேளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா அவர் ஃபேமிலியை மட்டும் இல்ல எங்களோட ஃபேமிலியையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து கியாரா எங்க 2 பேரோட குழந்தை தானே அவருக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கியாராவை என்கிட்ட இருந்து என்னாச்சுமா? உங்களுக்கும் பயமா இருக்குல்ல? ஆமாம்மா. எனக்கு பொண்ணு தான் வேணும். கியூட்டா, அழகா, உன்ன மாதிரியே. அம்மா, நான் எங்கேயோ போற மாதிரி. நீங்க ஏமா என்ன புடிச்சிட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்களை 1 மினிட் கூட தனியா விட்டுட்டு போக மாட்டேன். இந்தாங்க உங்களோட லக்கி ஜாக்கெட். இதை போட்டீங்கன்னா உங்களோட எல்லா மீட்டிங்கும் சக்சஸ் ஆயிடும். நீங்க என்ன போட்டாலும் ஹேண்ட்ஸமா தான் இருப்பீங்க. அதனால தான் இதை போட்டுக்க சொல்றேன். அப்புறம் இந்த அக்கேஷனுக்கு இதுதான் கரெக்ட் ஜாக்கெட் இல்ல. காலப்போக்கில் நம்ம லைஃபோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கத்துப்போன்னு யார் சொன்னா? இங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு புது முயற்சியாவே இருக்கு, நீ இல்லாம வாழ கத்துக்கிறதுக்கு. Cookie, you look like my Gundachi. Pragya! Pragya, kanna tara. அவர் இங்க இருந்து போயிடணும்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஒரே ஒரு தடவை வந்து என்னை கட்டிப்பிடியே, என் குண்டச்சியை நான் ஃபீல் பண்ணணும். நீ தந்த காயமும் நீ தந்த கோபம்
பாய். பாய். Come on, Abhishek, where are you? சாரி சார், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டீங்க. நீ கூட இதை சொன்னதை கேட்டுட்டு இல்லை? எப்படியோ நீ எல்லார் மனசையும் மாத்திடுற. இங்க பாரு, என் மனசும் நிரம்பல, என் வயிறும் நிரம்பல. அதிகமாக குடிச்சேன்னு எப்படி சொல்கிறேன்? ஒன் மோர். சாரி சார். என்ன ஒன்னே ஒன்று கூட? Sorry, sir. No more drinks, sir. Sorry. நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. I think you should leave. கெட் மீ ஒன் மோர், ஐ வில் பே யூ. Please, sir. சார் ப்ளீஸ், நீயே சொல்ல, ஒருவேளை நீ சொல்கிறத கேட்கலாம். ப்ளீஸ். என்னாச்சு? ஆட, என் காசில் நான் குடிக்கிற உனக்கு என்ன ப்ராப்ளம்? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நல்ல இடமாவது சொல்லுங்க. நான் அங்கே என்னோட லைலாவை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்களேன். ஹோல்ட் ஆன். You guys leave. Are you okay? நீ இதுங்க கிட்ட தான் கேட்கணும். என்னாச்சு? ஏன்னா இதுங்க எல்லாமே போதையில் இருக்கு. என்னோட காதல் இதுங்களுக்கு தெரியல. ஏற்கனவே காதல் போதையில் இருக்கிறவனை இதுங்க எப்படி போதை ஏற்றும்? ஐ லவ் யூ டு பேபி. You? எவ்வளவு தைரியம் தான் நடிப்ப? நான் லவ்வரோட பேசிட்டு இருந்தேன்ல, என்னோட சண்டை போட ரெடி ஆயிட்டியா? ஒன்று உன் கோபம் பொய்யா இருக்கணும், இல்லை உன் காதல் பொய்யா இருக்கணும். அதனால தான் நீ லவ்வரோட சண்டை போடாமல் என்கிட்ட சண்டை போட. என்னடா சொல்லி? ஓ, ரிலாக்ஸ் மை ஃப்ரெண்ட். நீ பைத்தியம்தான். நான் அவனை வெளியே ட்ராப் பண்ணிட்டு வரேன். வா, உன்கிட்ட பேசணும். I didn't even notice. நீ யாரையோ காதலிக்கிறேன்னு உன் கண்ணு சொல்லுதே. நீ கூட என்ன மாதிரி ஆள் தான் போல இருக்கு. நம்ம கண்ணில் காதல் மற்றவங்களாலையும் பார்க்க முடியல. இவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது, ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறம் உன்னை பற்றி உன் காதல் புரிய வைக்கும். சரி, ஒன்று கேட்கவா? அவ பேர் என்ன? லைலா. சரி, நான் போயிட்டு வரேன். காதல்ல பைத்தியமா இருக்கிறவங்கள எல்லாரும் ஏன் மஜ்னுன்னு கூப்பிடுறாங்க? காதலோட அடையாளமே பைத்தியக்காரத்தனம் மை ஃப்ரெண்ட். ஒரு மனுஷன் பைத்தியம் ஆகிறானா அவன் காதல் காதல் கிடையாது. Let's go. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். I think he's in love. ஒருத்தன் காதலிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்த உலகமே லவ்லியா தெரியும். இங்க பாரு அபிஷேக், எனக்கு மொத்த உலகத்தை பத்தி தெரியாது. ஏன்னா பாதி பேர் இந்த உலகத்துல ஹேட் ஆர் ரிவெஞ்ச்காக தான் வாழ்றாங்க. அவங்க காதல்ல ரிவெஞ்ச் இருக்கணும்னு பாக்குறாங்க. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி உன்னுடைய வீட்ல யாரோ ஒருத்தர் பிரக்யாவை ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரக்யாவை ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இவ ஒண்ணு இந்த வீட்டோட தேவதை கிடையாது, இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீட. பிரக்யாவுக்குள்ள யார் ட்ரை பண்ணுவாங்கன்னு உன்னால ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? நான் போக மாட்டேன் அபி. உனக்கும் எனக்கும் நடுவுல எது வந்தாலும் அதை நான் அழிச்சிருவேன். பிரக்யாவோட நினைவுகளை, அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் எரிச்சிருவேன். இல்ல. சரி, இதுக்கு முன்னாடி எப்போது அந்த ஷாண்டலியர் தானா கழண்டு கீழே விழுந்திருக்கா?
ஏன் அப்படி கேட்குற? ஓகே எஸ், நான் பேசுறது உனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு அபிஷேக், பட் ஐ ஹாவ் டு ஆஸ்க். ஆனா இப்ப நான் உன்கிட்ட கேட்கிற கேள்வியை கேட்டு உனக்கு கண்டிப்பா என் மேல கோவம் வரும். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஜுவல்லரி ஸ்டோர்ல மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அங்க நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். அதாவது உன்னுடைய வைஃப் தனு பிரக்யாவோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆளை காதலிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? நான் இப்ப கவலைப்படுறது எல்லாமே ஜஸ்ட் மிஸ்டர் கிங்க பத்தி மட்டும்தான். அவர் இப்ப என்ன தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்னோட ஹஸ்பண்ட். பிரக்யா என்னை பத்தி கிங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஸோ நானும் எதுவுமே சொல்லக்கூடாது. தனு இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணதில்லை. ஆனா நீ இதெல்லாம் எதுக்கு கேட்குற? ஏன்னா எனக்கும் போலீஸ்க்கும் இருக்கிற டவுட் என்னன்னா, பிரக்யாவை அட்டாக் பண்ணவங்க அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டில தான் இருந்திருக்காங்க. இந்த ராபனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்டான். இன்னைக்கு காலையில இருந்து கிச்சனுக்கும் வரல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நினைச்சு டீ குடுக்கறதுக்காக அவன் ரூமுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்த்ததும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து அலறான். அனே, எனக்கு ஏதோ ரொம்ப தப்பா தோணுது. தப்பாவா? அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன மாதிரி மாறி ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன மாதிரி டிடெக்டிவ் ஆகணும். இங்க பாரு மைதிலி, உன்ன மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு அவளையும் வேவு பார்க்க சொல்றியா நீ? இருக்கிற வேலையை விட்டுட்டா நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தியா இருக்காது இந்த பாட்டி. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் ராபினை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவனை அப்படி பார்த்ததே இல்ல. த்ரிஷா, நம்ம டென்ஷனா இருந்தா அவனும் டென்ஷனா இருப்பான். அவனுக்கு பிரக்யானா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரக்யானா அவனுக்கு ரொம்ப மரியாதை. அப்படி பிரக்யாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் அவன் மனசு பாதிச்சிருக்கும். ஆமா த்ரிஷா, நீ மறந்து போயிட்டியா? சென்னையில அவன் எப்படி பிரக்யா மேம்னு பிரக்யா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பாவம், அவனை ஹாஸ்பிட்டல்ல நீ பாத்தியா? டாக்டர் பிரக்யாக்கு பிளட் வேணும்னு சொன்னப்போ ராபின் தான் முதல்ல நான் பிளட் கொடுக்கறேன்னு சொன்னான். இந்து பாட்டி சொல்றது கரெக்ட் தான். அவன் பிரக்யாவை நினைச்சுதான் கவலைப்பட்டிருக்கான். நான் போய் பாக்குறேன். நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன். பிரக்யா தான் பண்ணிருப்பா. அக்கா பார்த்து கீழே விழுந்துட போறீங்க. கியாரா இருக்கல்ல, அவ வந்துடுவா. அவ வந்த உடனே என் கால் வலி எல்லாம் போயிடும். நிக்கல என்கிட்ட ராபினுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா, ஆனா அவன் சொன்னதை என்னால முழுசா நம்ப முடியாது. நான் சர்வன்ட் ரூமுக்கு போய் ராபின் கிட்ட பேசியே ஆகணும். இந்த தனு எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கா? ராபின் கூட இதே மாதிரி டென்ஷன்ல தான் இருந்தான். அப்படின்னா விஷயம் என்னவா இருக்கும்? ஹலோ, பாட்டி ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. ஹலோ, பிரக்யா மேல அட்டாக் நடந்ததா? அந்த ஷாண்டிலியர் தானா விழல அபிஷேக். அதை விழ வச்சிருக்காங்க. அதுவும் கரெக்டா பிரக்யா மேல. இங்க பாரு, எங்கேயும் ஏதோ தப்பு நடக்குது. அதை பத்தி நம்ம யாருக்குமே தெரியல. அதை பத்தி தெரிஞ்சவன் ஒரே ஒருத்தன் தான். அவனையும் மர்டர் பண்ணிட்டாங்க. மர்டரா? உங்க வீட்டுல நடந்த பார்ட்டியில ஒரு வெயிட்டர் இருந்தான். அவருடைய பேரு ஜான். அந்த ஷாண்டலியரை யார் அறுத்தாங்கன்றத அவன் பார்த்திருக்கான். அவன் அந்த விஷயத்தை அவனுடைய பிரதர் ராபின் கிட்ட சொல்லலான்னு இருந்தான். ஆனா அந்த விஷயத்தை அவன் ராபின் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி he was murdered. What are you? ஜானை மர்டர் பண்ணிட்டாங்களா? நான் உங்ககிட்ட போன்ல பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன சொன்னேன்ல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொன்னேனே. இது எல்லாமே அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்சது.
அப்படின்னா யாரோ பிரக்யாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜானுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும், ஆனா யாரோ ஜானை கொன்னுட்டாங்க. எஸ், அப்படி எப்படி? இட்ஸ் ஆப்வியஸ் isn't it? யாரு பிரக்யாவை அட்டாக் பண்ணாங்களோ அவங்க தான் ஜானையும் கொண்டிருக்காங்க. ஏன்னா ஜானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ராபின் கிட்ட சொல்றதுக்காக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான். ஆனா வர வழியில ஜானை ஒரு வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிருக்கான். வண்டி இடிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் சாகல. சோ அவன் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து ஜான் மேல ஏத்திட்டு போயிருக்கான். இட் வாஸ் a cold blooded murder. ஒன் செகண்ட், உனக்கு இதெல்லாம் இவ்வளவு டீடைல்டா எப்படி தெரியும்? அந்த மர்டர் நடக்கும்போது நீ பாத்தியான்னு? இல்ல, இந்த ஃபுல் மர்டர் சீனை பார்த்தது யாருன்னா தேங்க்ஸ். ஓகே. பாட்டி சொல்லுங்க. அபி எங்க இருக்கப்பா நீ? சீக்கிரமா வாயே. பாட்டி எல்லாம் ஓகே தானே? இல்லப்பா, வீட்டுக்கு போலீஸ் வர போறாங்களா? நீ கொஞ்சம் சீக்கிரமா வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பாட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன். அக்கா போன என்கிட்ட கொடுங்க. அழாதீங்க பாட்டி. வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அக்காவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. கிரானி இதோ வரேன். எவ்ரிதிங் ஓகே? பாட்டி தான் பேசுனாங்க, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. I'll talk to you later. One sec. பிரக்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு யார் எதிரியா இருப்பாங்க? ராபின் அவன் ரூம்ல இருந்து இன்னும் வெளியவே வரல. ஆனா அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உடம்புக்கு முடியலன்னா கூட காலையிலேயே கிச்சனுக்கு போயிடுவானே. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இவன் எதுக்காக இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான்? ராபின், ஒரு கிரீன் டீ வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு ரூம் வரைக்கும் நான் வரணுமா? சாரி மேம், இன்னைக்கு என்னால் உங்களுக்கு சர்வ் பண்ண முடியாது. எனக்கு சர்வ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஒருவேளை ஜான் இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? பிரக்யா நிலைமைக்கு நாங்க தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சா? என்னோட பிரதர் ஜான் அவன் இறந்து போயிட்டான். எங்க போற நீ? அபி சார் கிட்ட இங்க பார்த்தது அவர்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன பார்த்த நீ? நீங்க 2 பேரும் பிரக்யா மேம கொல்ல முயற்சி பண்ணத. அந்த ஜான் அபி கிட்ட போய் எதையும் சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்றியோ அதையே செய்யற. அவனை மிரட்டினியா, பயமுறுத்தினியா, இல்ல பணம் கொடுத்தியா, இல்லனா கிட்னாப் பண்ணிட்டியா? இது எதுவுமே பண்ணல, அவனை கொன்னுட்டேன். அவனோட ஃபியூனரலுக்காக நான் ஊருக்கு போறேன் மேடம். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பாவம் என் தம்பி ஜான், அவனுக்கு நிறைய கடமைகள் இருந்துச்சு. ஆனா யாரும் அவனை இப்படி ஊருக்கு போய் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன் மேடம். அவன் ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும். அந்த கடவுள்கிட்ட என் தம்பி ஜானை யார் கார் ஏத்தி கொண்டாங்களோ அவங்கள தண்டிக்கணும்னு, அதை விட பெரிய சாவு கொடுக்கணும்னு கேட்பேன். ஷட் அப் ராபின். ஐ மீன், நீ யாருன்னு தெரியாதவங்கள பத்தி ஏன் இப்படி கெட்டதா யோசிக்கிற? ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஜென்யூன் ஆக்சிடென்ட்டா இருந்திருக்கலாம்ல, அது யதார்த்தமா நடந்திருக்கலாம்ல. அது ஆக்சிடென்ட் இல்ல மேடம், அது மர்டர். என் தம்பி ஜானை கொல்லும் போது அதை ஒருத்தர் கண்ணால பார்த்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஐ விட்னஸும் இருக்கு மேம். எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.